வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம காலை பெண்டாக்கின கதையத்தை பார்க்க போகிறோம். காலையில் ஆஃபீஸுக்கு தேவையான சாப்பாடை கட்டிட்டு வாயில் ஒரு சப்பாத்தியை காப்பிட்டு சூரியனுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு காஃபி குடிக்க போயிட்டேன். ஆமாம், நம்ம டீலேருந்து காஃபிக்கு வந்தாச்சு. ஏன்னா 10 ரூபாய்க்கு அருமையான காஃபி கிடைக்குது. புதுசாக ஒரு ஸ்பாட் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை முடிச்சுட்டு நம்ம ஆர்சிபி தோழரை போகிற வழியாக பார்த்தேன். அவர் நமக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. அவருக்கு ஒரு நன்றி. சரி, ஈவினிங் வீட்டுக்கு போகலாம் பார்த்தா நம்ம சிஎம் தோழர் வந்து டான்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று அடுத்த வாரம் வருது. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு ஈவினிங் நான் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் திரும்பவும் வந்து 10 ரூபா ஒரு காஃபியை குடிச்சிட்டு இன்றைக்கி தான் இவர் நிற்கிறாருல, இவர் தான் இன்றைக்கி நம்ம மாஸ்டரு. நம்ம வகுப்புக்கு வந்து எப்பயும் போல் வந்து ஓடுதல் பயிற்சியில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் மிஷினை ஏத்தல கடியில் போட்டு மூச்சை போட்டு ஓடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூச்சு வாங்கிட்டு சூர்யா மாதிரி பண்ணலான்னு போனேன். ஆனால் சூர்யா மாதிரி வரல, வேறு ஏதோ மாதிரி வந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் அதையும் நம்ம போஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வாங்க வெயிட் இல்லாமல் எப்படி ஸ்கோர் அடிக்குதுன்னு சொல்லித்தரேன்னு சொல்லி நம்ம நண்பர் நம்மளை கூப்பிட்டு போக அதுக்கப்புறம் வெயிட்டை ஆட் பண்ணி ஒரு போட்டுட்டு வாடா உன்னை வெட்டுறேன்னு சொல்லி ஆக்ஷனில் காட்ட அதே மாதிரி குனியை வச்சு முதுகு உடச்சிட்டாப்புல. அந்த ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப பிடிச்ச தொடக்கரியை ஸ்ட்ராங் பண்ணுறது. ஸ்டார்டிங் வெயிட் இல்லாமல் கொஞ்சம் நேரம் போட்டு அடுத்த வெயிட்டை ஆட் பண்ணி போட்டால் நம்மளோட தைஸில் இருக்க மசில்லாம் குயின்னு ஏறிச்சு. என்ன தான் பண்ணாலும் நான் வார்ம் டவுன் மறக்க மாட்டேன். அதனால் வந்து ப்ராப்பராக வார்ம் டவுன் பண்ணிட்டு தான் கிளம்புவேன். அங்கேருந்து கிளம்பிட்டு ஜிம்முக்கு ஒரு டாட்டா போட்டு ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வரப்போ சரியான டயர்னே சொல்லலாம். அப்புறம் இரவு உணவு வேலைக்கு 3 முட்டை, நிறைய பயிர் போட்ட சோறு சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஜாலியாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.